ஆண்டவருடைய நாமத்திலே அவருக்கும் ஷலோம். நல்லா இருக்கீங்களா? உங்கள எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுறீங்களா? ரைட். அப்ப எல்லோருக்குமே சந்தோஷமா வாழணுங்கிற ஆசை இருக்கு. மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் மனுஷன் நன்னடத்தையோடு கூட வாழ வேண்டும். மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அந்த மனிதன் நீதியாக வாழ வேண்டும். அந்த தனவானுக்கு இருந்த ஆசை என்னவென்றால் அந்த பன்றி தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்பது. ஆனால் அந்த பன்றிக்குள்ள ஆசை என்னவென்றால் அந்த தனவானை விட்டு வந்து சாக்கடைக்குள் இருக்க வேண்டும் என்பதுதான். கடைசியில் ஒரு வழியா அந்த பன்றியை வெளியே கொண்டு வந்த பிறகு தன் பணியாளர் இடத்துல அதை மொத்தமா கிளீன் பண்ணுங்க சொன்னப்ப அவர் சுத்தமா அதை கிளீன் பண்ணி வச்சிட்டார். இதுக்கிடையில மிருகங்களை பார்க்கிற வெக் டாக்டர் ஒருத்தர் அந்த பக்கமா வந்தாரு. ஏன்னா அந்த தனவானுக்கு மிருகங்கள் என்றால் ரொம்ப இஷ்டங்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா, ஆரோக்கியம் சரியில்லைன்னா அந்த டாக்டர் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லாத்தையும் பரிசோதிச்சுட்டு போவார். அன்னைக்கு அந்த டாக்டர் வந்தபோது இந்த தனவான் ரொம்ப டல்லா இருந்தாரு. அதை பார்த்த அந்த டாக்டர், என்ன சார் இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கிறீங்க, என்னாச்சு என்று கேட்டபோது அந்த தனவான் சொன்னார், அது வேற ஒன்னும் இல்லை டாக்டர், நான் ஒரு பன்றிக்குட்டியை ரொம்ப நேசிச்சேன். அந்த பன்றி சாக்கடைக்குள்ள இருந்தது, அதை மெதுவா எடுத்துட்டு வந்து நல்லா அதை குளிக்க வச்சு சுத்தம் பண்ணி, அதுவும் என்னுடைய பெட்ரூம்லயே அதை குளிப்பாட்டி என்னுடைய டர்க்கி டவலால நல்லா தொடச்சு விட்டு என் ரூம்லயே அது படுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது ஏசி ரூம்ல இருக்கட்டும்னு நான் விரும்பினேன். ஆனா அதென்னவோ என்னையோ என்னுடைய யோசனையோ என்னுடைய அன்பையோ புரிஞ்சிக்கவே இல்லாம கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டா அவ்வளவுதான், உடனே போய் அந்த சாக்கடைக்குள்ள குதிச்சிருது. கொஞ்சம் வெளியே போயிட்டா அவ்வளவுதான், சாக்கடைக்குள்ள போய் குதிச்சிருது. இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள சில பேர் சர்ச்சை விட்டு அப்படி போயிட்டா போதும் பாவத்துக்குள்ள விழுந்துடுறீங்க. கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டா அவ்வளவுதான், சாராய கடைக்கு போயிடுறீங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டா அவ்வளவுதான், உனக்குள்ள இருக்கிற அந்த பாவ ஆலோசனைகளை செயல்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறீங்க. உன்னை சிருஷ்டித்த தேவனோ நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னை சிருஷ்டித்த தேவனோ நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நன்னடத்தையோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல எண்ணத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல திருப்தியோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சமுதாயத்துக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நீயோ உன் வீட்டில் இருக்கிற உன் சொந்த மனைவிக்கே சீச்சே, போய் இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாவியை போய் நான் கட்டிக்கிட்டேனே, அல்லது பேர்பட்ட உருப்படாதவரை கட்டிக்கிட்டேனே. இப்படி எத்தனை முறை உன் மனைவி உன்னை பார்த்து அட்லீஸ்ட் தைரியமா முகத்துக்கு நேரம் சொல்ல முடியலனாலும் உள்ளுக்குள்ள நினைச்சிருக்காங்களா இல்லையா? எத்தனை தரம் உன் கணவர் உன்னை பார்த்து போய் இப்படிப்பட்ட ஒரு பிடிவாதக்காரிய திமிர்வாதக்காரிய நான் கட்டிக்கிட்டேன்னு நினைச்சிருக்காரா? இவளால என்னுடைய எல்லாமே போச்சு என்று எத்தனை முறை உன் கணவர் உன்னை பார்த்து சீ என்று சொல்லவில்லை? இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று உன் வீட்டுக்குள்ளேயே உன் கணவன் உன்னை நினைத்து சந்தோஷமாக இல்லை, உன் மனைவி உன்னை நினைத்து சந்தோஷமாக இல்லை. தம்பிமார், தங்கைமார், இன்று உன்னை பெற்ற தாய்க்கு பெற்ற தகப்பனுக்கு நீ துக்கத்தை கொண்டு வருகிறாய், அழவைத்துக் கொண்டிருக்கிறாய். அம்மாவையும் அழவைத்துக் கொண்டிருக்கிறாய், அப்பாவையும் அழவைத்துக் கொண்டிருக்கிறாய். இன்று ஒரே வீட்டில் இருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் அழவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, இன்று எந்த குடும்பத்திலே பார்த்தாலும் கணவனை குறித்து மனைவிக்கு சந்தோஷமில்லை, மனைவியை குறித்து கணவனுக்கு சந்தோஷமில்லை. பெற்ற பிள்ளைகளுக்காக பேரண்ட்ஸ் சந்தோஷப்பட முடிவதில்லை, பிள்ளைகளும் கூட பேரண்ட்ஸை நினைத்து சந்தோஷப்பட முடிவதில்லை. என்னதான் இந்த நடைமுறை? கெட்டு பாழாகிக் கொண்டிருக்கின்ற நடைமுறை. மனைவி தன் சந்தோஷத்தை பார்த்துக் கொண்டால், கணவன் தன்னுடைய சந்தோஷத்தை பார்த்துக் கொண்டால், பிள்ளைகள் தங்கள் சந்தோஷத்தை பார்த்துக் கொண்டால், குடும்ப சந்தோஷத்தை யார்தான் பார்ப்பது? இந்த மனித சமுதாயத்தை யார்தான் சரி செய்வது? தேவனோ தம்முடைய சாயலாய் தம்முடைய ரூபத்தின்படி அவர் மனிதனை அந்நாளிலே சிருஷ்டித்தார். அந்த மனிதன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் மனிதன் என்ன செய்தான்? சுயநலத்தோடு கூட, பாவ சிந்தையோடு கூட, அருவருப்பான நடத்தையோடு கூட, மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து சமுதாயத்தையும் சீரழித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த தனவானுடைய ஆசை என்ன? அந்த பன்றி நன்றாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் பன்றியுடைய ஆசை என்ன? போய் சாக்கடைக்குள் புரள வேண்டும் என்பதுதான். வீட்டிலிருந்து வெளியே போயிட்டா போதும், அதோட வேலை புரள்றதுதான். இங்க உட்கார்ந்து இருக்கிற சிலர் அதே வேலையை செய்கிறீர்கள். வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அவ்வளவுதான், அந்த பாவ ஸ்திரீயோடு கூட புரளுகிறாய். கணவன் வீட்டிலிருந்து வெளியே போவதுதான் தாமதம், கணவன் புறப்பட்டு தன் வேலைக்கு போவதுதான் தாமதம். யாரோ ஒருவன் வந்து உன்னோடு கூட உன் வீட்டிலே புரளுகிறான். என்ன நடக்கிறது? தொடர்புகள், என்ன தொடர்புகள்? கள்ளத் தொடர்புகள் நம்ம மத்தியில இருக்கா இல்லையா? கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா போதும், கணவன் வீட்டை விட்டு போயிட்டா போதும், மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா போதும், மனைவி தன்னோட ஆபீஸ்க்கு போயிட்டா போதும். கள்ளத் தொடர்புகள். இன்று சில வாலிப பிள்ளைகளும் கூட அப்படி ஆகிவிட்டார்கள். அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டா போதும், கேர்ள் ஃப்ரெண்ட் உடனே வீட்டுக்கு வந்துடுவா. அப்பா அம்மா ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டா போதும், பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துடுறான். எவ்வளவு துர்பாக்கியமுங்க இந்த நாட்கள்ல. வீட்டுக்குள்ளேயே பாவ காரியங்கள், வீட்டுக்குள்ளேயே எல்லாவற்றையும் செய்து விடுவது. சபையே, கிறிஸ்தவ சமுதாயமே கவனே, கிறிஸ்மஸ்
என்றால் இப்படி நாம கோவிலில் அல்ல கூடிக்கொள்ளுவது, வேற எங்கங்க? வீட்டுல. எங்கங்க? வீடுகளிலே. அன்று ஞானிகள் இயேசுவை காண வேண்டும் என்று வந்தபோது இயேசு எங்கிருந்தார்? வீட்டிலே. வீட்டிலே இருந்தார். எந்த வீட்டிலே இயேசு இருந்தாரோ அந்த வீட்டிலே ஞானிகள் என்ன செய்தார்கள்? இயேசுவை ஆராதித்தார்கள், பணிந்து கொண்டார்கள். என்னுடைய கேள்வி, பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிறோம் அல்லவா? பதில் சொல்லுங்க. இன்று உன்னுடைய வீட்டிலே இயேசு இருக்கிறாரா? உன்னுடைய உள்ளத்திலே இயேசு இல்லாவிட்டால் உன் இல்லத்திலே இயேசு இருக்க மாட்டார். நான் சொல்றது புரியுதா? உங்கள் உள்ளத்தில் இயேசு இல்லை என்றால் உங்கள் இல்லத்தில் அவர் இருக்க மாட்டார். இந்த துர்பாக்கியமான நிலை என்ன தெரியுமா? அநேகருடைய வீட்டுக்கு வெளியே ஸ்டார் போடுறாங்க, ஆனா வீட்டுக்கு உள்ள பார போட்டுறாங்க. வீட்டுக்கு வெளியே ஸ்டார மாட்டிடுறாங்க, ஆனா வீட்டுக்குள்ள பார் வச்சு விருந்து வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. குடிச்சு குத்தாட்டம் போடுறாங்க. இதாங்க கிறிஸ்மஸ். ஒன்றுக்கு உதவாத கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். அது கிறிஸ்மஸ் அல்ல, அது பாவிகள் செய்கிற கூத்து. ஒருவேளை இன்று உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான கிறிஸ்மஸ் என்பது நீ கொண்டாட வேண்டும் என்றால் முதலாவது உன்னுடைய வீட்டிலே, உன் வீட்டிலே இருக்கிறவர்கள் உன்னை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். கணவனே, கவனிக்கிறியா? உன் மனைவி உன்னை நினைத்து அழுது கொண்டிருந்தால் நீ எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாட முடியும்? வீட்டுக்குள் இருக்கிறவரை அளவைத்துக் கொண்டு கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு உனக்கென்ன தகுதி இருக்கிறது? எப்பொழுது பார்த்தாலும் கணவனை துன்புறுத்தி நரகவேதனை உண்டாக்குகிற மனைவியாக நீ இருக்கிற போது நீ எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாட முடியும்? எப்பொழுதும் அப்பாவை அம்மாவை அளவைத்துக் கொண்டிருக்கிற மகளாக நீ எப்படி கிறிஸ்மஸிலே பங்கெடுத்துக் கொள்ள முடியும்? உண்மையான கிறிஸ்மஸ் என்ன தெரியுமா? கோவிலில் அல்ல, கூடுகையில் அல்ல, இல்லத்திலே. உன் உள்ளத்திலே. உள்ளத்திலே கிறிஸ்து இல்லாவிட்டால் இல்லத்திலும் கிறிஸ்து இருக்க மாட்டார். இல்லத்திலே கிறிஸ்து இல்லாத போது உன் கூடாரத்தில் கிறிஸ்து இருக்க மாட்டார். இன்று அநேகருடைய நிலைமை இதுதான். எனவே மாற்றிக்கொள்ளலாம் இப்பேற்பட்ட நிலைமையை. அந்த தனவான் அந்த பன்றியை அதிகமாய் நேசித்தான். ஆனால் பன்றி எதை நேசித்தது? சாக்கடையை நேசித்தது. அந்த டாக்டர் வந்தார், அந்த வெட்டினரி டாக்டர் அங்கே வந்தார். ஐயா, ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? ஏன் கவலையா இருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லை டாக்டர், அந்த பன்றி எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட பன்றி, எல்லோராலும் வெறுக்கப்பட்ட பன்றி, எப்பொழுதும் சாக்கடையிலே புரளுகிற பன்றி. எல்லோரும் அருவருப்பதினாலே நான் அதை சேர்த்துக்கொள்ள நினைத்தேன். எல்லோரும் வெறுப்போடு கூட அதை பார்க்கிற போது நான் அதை நேசிக்க வேண்டும் என நினைத்தேன். கவனிக்கிறையா சகோதரனே, சகோதரியே? இதுதான் தேவனுடைய எண்ணம். இங்கிருக்கிற அநேகர் வெறுக்கப்பட்ட நிலைமை. ஒருவர் கூட உன்னோடு மரியாதையாய் பேசுவதில்லை, ஒருவர் கூட உன்னிடத்தில் அன்பாக பேசுவதில்லை, ஒருவர் கூட உன்னை மதித்து பேசுவதில்லை. உன்னுடைய இந்த குடிப்பழக்கத்தினாலே, உன்னுடைய ஊதாரித்தனத்தினாலே, உன்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்களினாலே உன்னை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், வீட்டில் உன் மனைவியே உன்னை வெறுத்து ஒதுக்கி வைக்கிறாள். உன் முகத்தை பார்க்க கூட விரும்பவில்லை, மரியாதையாக கூட பேசுவதில்லை. உன் பிள்ளைகள் கூட உன்னை பார்த்து அருவருக்கிறார்கள். இதுதானே உன் வாழ்க்கை, வெறுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை என்றால் கவனி. அந்த தனவான் சொன்னார், இந்த பன்றியை எல்லோரும் வெறுத்து ஒதுக்குகிறார்கள், யாரும் கண்டுகொள்வதில்லை, அன்பு செலுத்துவதில்லை. நான் அதை கண்டுகொண்டு அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த பன்றியோ புரியாமல் மறுபடியும் போய் சாக்கடையில் உருண்டு புரளுகிறது. எனக்கு மிகுந்த கலக்கமாயிருக்கிறது. அப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னார்னா, சார், அப்போ ஒரு வேலை செய்யலாம், இந்த பன்றிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைங்க. அதை நான் என்ன செய்யறேன்னா, இந்த பன்றியை நீங்க இவ்வளவு நேசிக்கிறதுனால, எப்போதும் உங்க கூட இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறதுனால, இந்த பன்றியோட இருதயத்தை நான் எடுத்துடுறேன். ஒரு ஆட்டுக்குட்டியோட இருதயத்தை அதுக்குள்ள நான் வச்சிடுறேன். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறேன். இருதய மாற்று அறுவை சிகிச்சை. பார்வைக்கு பன்றி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதனுடைய நடத்தை மாத்திரம் ஆட்டுக்குட்டியுடைய நடத்தையாக இருக்கும். இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறேன். எனவே அந்த பன்றியை அனுப்பி வச்சிருங்க. இந்த பன்றியை அனுப்பி வைத்தாராம். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேங்க. அந்த டாக்டர் அந்த பன்றிக்குள்ளே இருக்கிற பன்றியின் சுபாவத்தோடு இருக்கிற இருதயத்தை எடுத்துவிட்டு ஆடுக்குரிய சுபாவத்தையுடைய ஆட்டின் இருதயத்தை வைத்து விட்டார். இப்போ வெளிப்பார்வைக்கு அது பன்றியின் சாயல்தான், ஆனால் அதன் நடத்தையோ ஒரு ஆட்டுக்குட்டியின் நடத்தை. நீங்க ஒரு ஆட்டுக்குட்டிய சாக்கடைக்கு பக்கத்தில் எடுத்துட்டு போய் பாருங்களேன், உடனே அது உள்ளுக்குள்ள ஜம்ப் பண்ணுமா? ஆடு அதுக்குள்ள ஜம்ப் பண்ணவே பண்ணாது, சாக்கடைக்குள்ள புரளவே. ஒருவேளை நீங்க தப்பித்தவறி தள்ளிட்டீங்கன்னா, சாக்கடைக்குள்ள தள்ளினாலும் சரி, அந்த ஆடு அந்த சாக்கடைக்குள்ள இருக்கவே இருக்காது, உடனே வெளியே ஓடி வந்துரும். அது ஆட்டுடைய சுபாவம். அந்த நாளிலே அந்த பன்றிக்கு இருதய மாற்றம் நடந்து விட்டது.
அதன் பின்பு அந்த தனவான் அந்த பன்றிக்குட்டியை அந்த சாக்கடை ஓரமாக கூட்டிக் கொண்டு போகிறார். சாக்கடை நாற்றம் கூட வருது. ஆனால் அந்த பன்றியோ இப்போ அந்த சாக்கடைக்குள்ள குதிக்கவே இல்லைங்க. அவர் கொஞ்ச நேரம் அங்கேயே நிக்கிறாரு. அந்த பக்கம் கூட அது திரும்பி பார்க்கல. வெளியே பன்றிதான், பார்வைக்கு உண்மையிலே பன்றிதான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்தது? இருதய மாற்றம் நடந்திருக்கிறது. அந்த இருதய மாற்றம் என்ன செய்தது? பன்றியை ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல மாற்றிவிட்டது. அன்பு சகோதர சகோதரிகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியின் மீது இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டித்த மனிதனை சிருஷ்டித்த தேவனே இறங்கி வந்தார். எதற்காக தெரியுமா? மனிதன் பாவ எண்ணத்தோடு கூட பாவ இருதயத்தால் பாவம் செய்து சமுதாயத்தை பாழாக்கிக் கொண்டிருந்தான். அப்பேற்பட்ட அந்த மனிதனுடைய இருதயத்தை, பாவம் நிறைந்த அந்த இருதயத்தை எடுத்துவிட்டு தம்முடைய இருதயத்தை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு உத்தேசத்தோடு பிரபஞ்சத்தையே சிருஷ்டித்த தேவாதி தேவனான இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த இருதய மாற்றம் சாத்தியம்தானா? எஸ், சாத்தியம். எப்படி சாத்தியம் சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. நான் என்னுடைய 11வது வயதுல, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, சிகரெட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பீடி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னன்னா, எங்க மாமாமாருக்கு சினிமா தியேட்டர்ஸ் இருந்தது. அண்ணன் அந்த சினிமா தியேட்டரை பார்த்துக்குவாரு. எங்களுடைய அப்பா கூட அங்க மேனேஜரா இருப்பாரு. இப்படி எல்லாருமா சேர்ந்து, குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சினிமா தியேட்டர் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு சினிமா டிக்கெட் அவசியமே இல்லை. மேட்னிக்கு போகணும்னா மேட்னி, ஃபர்ஸ்ட் ஷோக்கு போனா ஃபர்ஸ்ட் ஷோ, ஃப்ரீயா எப்போ வேணாலும் போய் நான் பார்க்க முடியும். அந்த சினிமாவில் வர்ற ஹீரோ ஸ்டைலா சிகரெட் பிடிச்சதை பார்க்கும்போது நானும் சிகரெட் பிடிக்க பழகிக்கிட்டேன். ஒருவேளை சிகரெட் இல்லாம பீடி குடிச்சா வெளியே பீடி குடிக்க நான் ட்ரை பண்ணுவேன். என்னுடைய தலையெழுத்து, ஒரு சினிமாவில் அவர் சுருட்டு குடிச்சாரு. வெளியே சுருட்ட ட்ரை பண்ணேன். 11 வயசுல சுருட்ட குடிச்சா என்ன தெரியுமாங்க? தலை சுத்தி கீழே விழுந்துருவோம். அப்படிங்க தலை சுத்தி கீழே விழுந்தா வீட்டுக்கு என்ன தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்னாச்சு இவனுக்கு திடீர்னு மயங்கி கீழே விழுந்திருக்கான் அப்படின்னு, என்னாச்சு தெரியல, அவன் கீழே விழுந்துட்டான் பாருங்கன்னு சொன்னப்போ தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு உண்மையே எங்க அம்மா கிட்ட உடைச்சிட்டாங்க. என்னன்னு? மாவன் பையன் சுருட்டு குடிக்கிறாமா? எந்த வயசுல? ஜஸ்ட் 11 வயதுல சுருட்டு குடிச்சு தலை சுத்தி கீழே விழுந்தவன் தான். எங்க அம்மா என்ன சாவடி அடிச்சாங்க, அது வேற விஷயம். நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த சிகரெட்டுக்காக, அந்த பீடிக்காக, அந்த உருப்படாத அந்த பழக்கத்துக்காக நான் சீட்டாட போயிருவேங்க, பணம் வேணுங்கிறதுக்காக. எந்த வயசுல? 11, 12 வயசுல. இதெல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா எப்படியெல்லாம் அழுதாங்க தெரியுமாங்க? டேய் டேய், என்னோட வயித்துல எதுக்காகடா நீ பிறந்த? என் வயித்துல நீ பிறக்காம இருந்தா அவன் நல்லா இருந்திருக்குண்டா என்று பயங்கரமா அழுதுருக்கிறார்கள். நான் செய்யற சேட்டையை தாங்க முடியாம பயங்கரமா கதறி இருக்காங்க. சில சந்தர்ப்பங்களை தாங்க முடியாம என்ன சொல்லுவாங்கன்னா, டேய், கடவுளால கூட நான் மாத்த முடியாதுடா என்று சொல்லி அழுவார்கள். அந்த அழுகை எப்போதும் எங்க வீட்டுல இருக்கும். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் நல்லா இருந்தது. அம்மா இப்படி அழறாங்கன்னா அதுக்கு என்னுடைய வாழ்க்கை நல்லா இல்லாம போனதால் தானே. இந்த வயசுல இப்படி சிகரெட்டு குடிச்சா, இந்த வயசுல இப்படி பீடி குடிச்சா, இந்த வயசுல சுருட்டு குடிச்சா, இந்த வயசுல பணத்துக்காக சீட்டாடுனா, இப்படியெல்லாம் கெட்டு போயிருக்கிற என்ன உண்மைதானோ என்னவோ, கடவுளால கூட மாத்த முடியாதோ என்னவோ என்று நினைத்த சமயத்துல தான் ஜெயபால் ஐயா அவர்கள் எங்க கிராமத்துக்கு எவ்வளவுதான் நீ கெட்டு போயிருந்தாலும் உன்னை சரி செய்யக்கூடிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னாரு. ஒரு தடவை நீ அவர்கிட்ட முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு, அவர் எப்படி உன்னை மாற்றுவார் என்பதை நீ பார், உனக்கே புரியும் அப்படின்னாரு. எங்க அம்மா எந்த கடவுளாலும் என்ன மாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அவர் இயேசு உன்னை மாற்றுவார் அப்படிங்கிறாரு. மதம் மாற்றத்தை சொல்லலங்க. சதீஷ்குமார் மதத்தை போதிப்பதில்லை, மத மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் போதிப்பதில்லை. இன்னும் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஒரு ஊழியக்காரனுக்கும் கூட பலவந்தமாய் மதமாற்றம் செய்ய வேண்டுமென்று ஒரு காலம் அவர் போதிச்சதில்லைங்க. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதமாற்றம் செய்வதற்கு அல்ல, பாவியான மனிதனை பரிசுத்தவானாக மாற்றுவதற்குத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய சுவிசேஷ சாராம்சம் அதுதான். நடந்தது என்ன? இயேசு வாழ்க்கையை மாற்றுவார், கெட்டுப்போன வாழ்க்கைகளை மாற்றிவிடுவார், பாவமுள்ள இருதயத்தை எடுத்துவிட்டு ஒரு புதிய இருதயத்தை அருளி செய்வார் என்று அவர் சொன்னபோது அதை கேட்டு நான் போய் எங்க வீட்டுல முழங்கால் படிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். என்னன்னு தெரியுமா? நான் எவ்வளவு கெட்ட பையன், எவ்வளவு உருப்படாத ஒருத்தன், எப்பேற்பட்ட பாவி அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும், எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எங்க ஊருக்கே தெரியும் சதீஷ்குமார்னா ரொம்ப கெட்ட பையங்கிறது, ஒன்னுக்கும் உருப்படாதவன், ரொம்ப சேட்டை பண்றவன். இதுதான் என் மேல விழுந்த ஸ்டாம்ப். சோ அன்னைக்கு ஒன்னும் ஜெபம் பண்ண தெரியாது, ஆனா நீங்க யாரும் தெரியாது, ஆனா வாழ்க்கைகளை சரி செய்வீரான்.
எப்பேற்பட்ட பாவியையும் சரி பண்ணிடுவீங்களாம். என்ன மாதிரி ஒரு பாவி இந்த ஊர்லயே ஒருத்தனும் கிடையாது. ஒருவேளை உண்மையாகவே நீர் மனிதனை சரி செய்கிற கடவுள் என்றால், நான் இந்த முழங்காலிருந்து அப்படி மேல எழுறதுக்குள்ள முழுமையா மாறி போயிடணும். என்னுடைய இருதயத்துல ஒரு மாற்றம் வந்துடணும். ஒருவேளை நீங்க அப்படி மாத்திட்டீங்கன்னா, என்னுடைய இருதயத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தான் மனிதனை சிருஷ்டித்த தேவன் என்று, எவ்வளவு உருப்படாதவனையும் உபயோகமுள்ளவனாய் நீர் மாற்றுகிறவர் என்று நான் நம்புவேன். அப்படிங்கிற ஒரு சின்ன ஜெபம் தாங்க அந்த 12 வயதுல கெட்டு போயிருந்த நான் செய்தேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை, என்ன நடந்தது தெரியுமா? அந்த சுருக்கமான ஜெபம் பண்ணிட்டு நான் எழுந்தேனோ இல்லையோ, முழுமையாக என் தேவன் பாவம் நிறைந்த என்னுடைய இருதயத்தை எடுத்துவிட்டு அவருடைய இருதயத்தை எனக்கு அருளிச் செய்தார். எப்பொழுது என்னுடைய இருதயத்திலே தேவன் தம்முடைய இருதயத்தை அருளினாரோ அல்லது தம்முடைய எண்ணத்தை விதைத்தாரோ, என்னுடைய பேச்சு மாறி போயிடுச்சுங்க. என்னுடைய யோசனை மாறி போச்சு. என்னுடைய பழக்கங்கள் மாறி போச்சு. என்னுடைய அபிவிருத்தி மாறிச்சு. எல்லாமே மாறிடுச்சுங்க. எங்க அம்மா கிட்ட போய் எல்லா தப்பையும் நான் அப்படியே ஒப்பு வச்சிட்டேன். அம்மா, உங்களுக்கு தெரியாது, நான் இந்த தப்பு பண்ணிருக்கேன், இப்படியெல்லாம் பண்ணிருக்கேன், அதை பண்ணிருக்கேன். டேய், என்னடாச்சு உனக்கு? பாவம் நிறைஞ்ச என் இருதயத்தை ஆண்டவர் எடுத்துட்டாருமா. எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை இப்ப கொடுத்துட்டாரு. எங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஸ்கூலுக்கு போய் என் கிளாஸ்மேட்ஸ் எல்லார்கிட்டையும் சொன்னேன், டேய், நான் எப்படியெல்லாம் சேட்டை குறும்பு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சு தெரியும்ல? சொல்லித்தான் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்லடா. ஆனா அந்த இயேசு இப்ப என் இருதயத்தை மாத்தித்தாருடா. என்னைக்கு அந்த மாதிரி பாவக்காரியத்தை ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன். அவங்க என்ன ரொம்ப வினோதமா பார்த்தாங்கங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னால நான் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். நாங்க வந்திருக்கிறேங்கிறத தெரிஞ்சு எங்களோட ஸ்கூல்ல படிச்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து வந்து டின்னருக்கு போலான்னு சொல்லி எல்லாரும் போய் சாப்பிட போனோம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் பக்கத்திலேயே என் ஃப்ரெண்டு உட்காந்துருந்தான். நானும் அவனு தான் கிளாஸ்ல எப்போதும் ஒன்னா உட்காந்துருப்போம். அவன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன், நான் ரொம்ப நல்லா சேட்டை பண்ற பையன். 2 பேரும் பக்கம் பக்கம் உட்காந்துருந்தோம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், சமீபத்தில் நான் எங்க ஊருக்கு வந்திருந்தேன். அப்படி ஊருக்கு போயிருந்தபோது எங்க பார்த்தாலும் உன்னோட வால் போஸ்டர் தாண்டா இருந்தது. அங்க நம்ம கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுடா. இந்த உலகத்துல நல்ல பெயரும் புகழோடு இருக்கிற ஒரு நபர் என்னோட கூட படிச்சவன் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சொல்லும்போது நான் ரொம்ப பெருமைப்படுவேனார். கூடவே இன்னொரு வார்த்தையும் சொன்னாருங்க. அது என்னென்ன தெரியுமா? நீ உன்னுடைய 12வது வயசுல இப்பவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா. நம்ம கிளாஸ்ல ஒவ்வொருத்தர்கிட்டயா நீ வந்து சாரி சாரின்னு சொன்ன. டே, உன் பென்சில் நான் திருடி இருக்கேன், சாரிடா அப்படின்னு மன்னிப்பு கேட்டேன். இன்னொருத்தங்கிட்ட போய் உன் புக்கை நான் கிழிச்சிட்டேன்டா, என்ன மன்னிச்சிடுன்னு சொன்னேன். அந்த 12 வயதுல உனக்குள்ள வந்த அந்த மாற்றம் இருக்கிறதல்லவா, அந்த மாற்றம்தான் இன்று உன்னை ஒரு நல்ல சுவிசேஷகனாக மாற்றி இருக்கிறது. இப்படி இந்த வார்த்தையை சொல்றது யாருன்னா, என்னோடு கூட படிச்ச என்னோட கிளாஸ்மேட் சொல்றான். 35 வருடங்களுக்கு முன்னால் என்னோடு படித்த என்னோட கிளாஸ்மேட் சொல்றாங்க, உன்னுடைய 12வது வயசுல உனக்குள்ள திடீர்னு ஒரு மாற்றம் வந்தது இல்லையா, அந்த மாற்றம் தான் இன்று உன்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்மஸ் என்றால் கிறிஸ்து அந்த மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் என்பது மட்டுமல்ல, கிறிஸ்து உன்னுடைய இருதயத்திலே பிறக்க வேண்டும். அந்த கிறிஸ்து உன்னுடைய இருதயத்திற்குள் உதிக்காவிட்டால் நீ தலைகீழா நின்னு என்ன தவம் பண்ணாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில மாற்றமே வராது. நான் சொல்றது புரியுதா? நீ என்னதான் செஞ்சாலும் சரி, உன்னுடைய பேச்சில மாற்றம் வராது, உன்னுடைய நடத்தையில மாற்றம் வராது, குடும்ப நிலைமைகள் எந்த மாற்றமும் வராது. ஒருவேளை உண்மையான மாற்றத்தை நீ விரும்புகிறாய் என்றால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகின்றேன், உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இல்லம் நல்லா இருக்கணும். உன்னுடைய இல்லம் நல்லா இருக்கணும்னா உன் உள்ளம் நல்லா இருக்கணும். உன்னுடைய உள்ளம் நல்லா இருக்கணும்னா அந்த உள்ளத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். இப்போ என்னுடைய கேள்வி, இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்களில் எத்தனை பேரால தைரியமா சொல்ல முடியும், என் உள்ளத்தில் கிறிஸ்து இருக்கிறார் என்பதனால் என் இல்லத்திலும் கிறிஸ்து இருக்கிறார். என் இல்லத்தில் கிறிஸ்து இருப்பதனால் தான் என் இல்லத்திலே அமைதி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, திருப்தி இருக்கிறது, சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? இன்று இல்லத்திலே, உன்னுடைய வீட்டிலே அமைதி இல்லை, சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, திருப்தியும் இல்லை, ஐக்கியமும் இல்லை. ஆனா உனக்கு இன்னும் நிறைய இருக்கு. நல்ல உத்தியோகம் இருக்கு, நல்ல சம்பாத்தியம் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, ஒரு நல்ல கார் இருக்கு, நல்ல அந்தஸ்து, இப்படி எல்லாமே இருக்கு. ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தும் கூட உன்னுடைய உள்ளத்தில் மாத்திரம் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷமும் இல்லை. மனைவியோடு கூட, பிள்ளைகளோடு கூட எந்த ஐக்கியமும் இல்லை. என்ன நீ சாதிக்கப் போகிறாய்? அல்லது நீ சாதிக்கிறவைகளால் உனக்கு என்னதான் பிரயோஜனம் இருக்கும்? யோசிச்சுப்பாரு. இந்த நாளிலே நீ சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் பைபிள் என்ன சொல்லுகிறது?
நினைவிருக்கிறதா? சகல ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அது என்ன நற்செய்தி? தாவீதின் ஊரிலே இன்று உங்களுக்காக உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். அது சந்தோஷம். உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு அன்று பிறந்தார். கவனிங்க சகோதர சகோதரிகளே, இன்று உண்மையாக சந்தோஷத்தை நீ விரும்புகிறாய் என்றால் உனக்குள் நன்னடத்தை இருக்க வேண்டும். உன் மனைவியோடு நல்ல நடத்தை, உன் கணவனிடத்திலே நல்ல நடத்தை, உன் பெற்றோரோடு கூட நன்னடத்தை, நண்பர்களோடு, உறவினர்களோடு, சமுதாயத்திலே உன் நடத்தை நல்ல நடத்தையாயிருக்க வேண்டும். நல்ல மனிதனாய் நீ இருக்க வேண்டும். ஒரு நல்ல மனுஷனாக வேண்டுமென்றால் அதற்கு நல்ல மனசு வேண்டும். நல்ல மனசு வேண்டுமென்றால் அந்த மனதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்மஸ். நாளிலும் எத்தனை பேர் அந்த இயேசு என் இருதயத்திலே உதித்து எனக்கொரு நல்ல மனதை அருளிச் செய்து என்னை ஒரு நல்ல மனிதனாக்கி நல்ல சமுதாயத்துக்கு நான் ஒரு காரணனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்பவர் இருந்தால் உங்கள் கைகளை உயர்த்தி காட்டுங்க. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இன்றும் உம்முடைய வார்த்தைகளால் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசியதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் இந்த வேளையில ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை சரி செய்யுங்க, என் குடும்பத்தை சரிப்படுத்துங்க, என்னுடைய இருதயத்துக்குள்ள வாங்க, இருதயத்தை மாற்றுங்க, எனக்குள் இருக்கின்ற எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் என்னை விடுவியுங்க. ஆண்டவரே, முதலாவது குடும்பத்திலே சந்தோஷமாக வாழ்கிற கிருபை அருளிச் செய்யுங்கப்பா என்று விண்ணப்பிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய திருப்தியை சதா காலங்களிலும் அருள வேண்டும் என்றும் உமக்கே சகல துதி கன மகிமையை ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.